வேணுமா? வாட் இஸ் திஸ்? ஹனி ஸ்வீட் 5 ரூபாய்க்கு 10. போது நிறுத்து. ஏய் போட்டி அப்பளம் தேன் மிட்டாய் இதெல்லாம் சாப்பிட்டா உங்களை நம்பி எப்படிதான் பிகர் எல்லாம் வரும். ஏய் எங்களை நம்பி பிகர் வருதோ இல்லையா, பர்கரு பீஸா இதெல்லாம் சாப்பிட்டா ஒரு சீட்டு சுகர் தான் வரும். அவன் என்ன பேச்சிருக்கு? பல நம்ம ஐட்டம் நான் விளையாடலாம். போய் விளையாடிட்டு உழுந்து கை கால் வச்சுனாங்கடா, அப்பதான்டா தெரியும். ஏய் நான் விளையாடுற கேம்ல ஒன்றா எந்திரிச்சிருவோம். ஆனா நீ விளையாடுற ஆன்லைன் கேம் அதில் ஒன்றா எந்திரிக்கவே மாட்டேன். அடிக்ஷன் அடிக்ஷன் அது. ஏய் மச்சான் நான் ஓடுறேன். வா பாக்கலாம். ஏய் வா. நானே ஃபீலிங்ல இருக்கேன். இல்ல மச்சான் போறப்ப அவங்க செஞ்சிடலாம்னு சொன்னேன். அப்படின்னா ஓகே மச்சி. டேய் மணி, நீ என்ன சொன்ன? புக்கில் மயில் ரெட்டியை வச்சு அரிசி போட்டு வந்து குட்டி போட்டுன்னு சொன்னீங்களா? போடலடா. பைத்தியமாடா நீ. என்ன அரிசி போட்ட? இரும்பு அரிசிடா. அதான் பச்சை அரிசி போடுறதா குட்டி போடுறோம். ஏய் மச்சான் சொல்லி தூள் அரிசி போடுறதுக்கு டிப்ஸ். அவன் இடம் தரணும். டேய் மயிலே முட்டை தட்டை போடும், மயில் தட்டை குட்டி போடுன்னு சொல்றாங்க. மச்சான் அவனுங்க தண்ணி கைஸ். இல்ல ப்ரோ, மயிலுக்கு குட்டி போடும். டிப்ஸ். டேய் என்னடா டைம் ஆச்சு? சாரி இன்னும் வரல. அவ்வளோதான் இருப்பாங்களா இல்லை இவங்களா இருப்பாங்களா தெரியலையே. சார் சார் இல்லை வந்ததுலேருந்து ஏதோ டிஃப்ரெண்டாக யோசிச்சுருக்கீங்களே, என்ன விஷயம்? அது ஒன்றும் இல்லைப்பா. போன வாரம் ஒரு ஃபங்க்ஷன் போயிருந்தேன். என்னை எல்லாரும் ஒரு மாதிரியா பார்த்தாங்க. அதான் டென்ஷன் ஆயிடுச்சு. அதெல்லாம் அப்படி தானே பார்ப்பாங்க. எவ்வளோ ஒருத்தன் என் மேல இங்க் அடிச்சுட்டான்ப்பா. இங்கா அவன் மட்டும் என்கிட்ட மாட்டவே வச்சுக்க ராஸ்க்கு. சார் அது யாருன்னா யாருன்னு தெரியல சார். அதுக்கா ஏஜ சி உட்காரு. கம் டு தி பாயிண்ட். அட்டெண்டன்ஸ் டைம் ப்ளீஸ். சுப்பிரமணி உள்ளேனையா? மணி உள்ளையா? மோகன் உள்ளையா? குட் மார்னிங் சார். என்னது பிபியா? அப்படின்னா பீட்டர் பால் சுருக்கி பிபி. மாஸ்டர் மணி குட் மார்னிங் சார். உன் பேர் வந்து மகிதானே? மாஸ்டர் ஏன் ஜாயின் பண்ண? சார் தளபதி படம் மாஸ்டர் வந்ததுல இருந்து என் பேரு மாஸ்டர் மகி. முதல்ல இந்த மாஸ்டர் மாதிரி பண்ணி உட்கார். இபிஎஸ் குட் மார்னிங் சார். இபிஎஸ்ஆ? இது உன் பேர் கிடையாது சார். இபிஎஸ்னா இசைப்பிரியன் ஸ்டீபன் சார். இரு உன்னை ஓபிஎஸ் நடப்பாரு. உட்கார். யாரெல்லாம் ஹோம்ஒர்க் பண்ணல எழுதுங்க. ஓஹோ ஹோம்ஒர்க் பண்ணாம? ஹோம்ஒர்க் பண்ணிட்டேன் சார். ஹோம்ஒர்க் பண்ணிட்டேன் சார். அப்படியே என்ன இருந்துச்ச? உட்கார். நோட்டு வீட்டில் இருக்கு சார். நோட்டு வீட்டில் இருக்கு சார். நீங்க உங்க நோட்டு வீட்டில் இருக்கா? இங்கதான் சார் இருக்கு. அப்புறம் என்ன இருந்துச்ச? உட்கார். எழுத சார். சாப்பாட்டாமா நீங்க சார்? பாட்டி சேர்த்துக்காங்க சார். என்கிட்ட பேசுற கேப்ல யோசிச்சா நீ? வீட்லயே யோசிச்சேன் சார். வீட்டுல யோசிச்சியா? எங்க உட்காந்து இருக்காங்க? மாமுக்கு எழுதிட்டாங்களா? ஏய் ப்ரோ எனிமே வருது பாரு. டேய் ஹோம்ஒர்க் எழுதிட்டீங்களாடா? என்னோட உட்காந்துருக்கீங்க? சார் டேய் என்ன எழுதல? எழுதுறா சார் சார் ஏதோ சார் ஸ்டூடெண்ட்ஸ் மேல கை வச்சீங்கன்னா சட்டப்படி தப்பு. போலீஸ் கொஞ்சம் அப்புறம் நிக்க வேண்டியது இருக்கும். டேய் தம்பி, நான் பார்க்காத போலீஸ் இல்ல, ஏறாத கோர்ட் இல்ல, பேசாத பேச்சு. சார் சார் இங்க சார் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். ஸ்கூல்ல ஹோம்ஒர்க் பண்ணல,
ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஓட்ட மைதானத்தில் அடுத்த வாரம் போராட்டம். சரி, பாடம் நடத்தலாம். நோட்ஸ் எடுத்துங்க. டேய், யாரும் டிஃபன் பாக்ஸ் ஓபன் பண்ணிருக்காங்க? தெரியல சார். என்னடா வாங்கத்த முட்டை, வாயில முட்டையா? இதெல்லாம் நல்லவா இருக்கு. நல்லா இருக்கு சார், ஆனா உப்பு கம்மியா இருக்கு. சரி, பாடத்தை கவனிங்க. சரி சார். சரி சார். இப்ப ஜிகே கேட்க போறேன். ராமாயணத்தை எழுதியா? சார், ராஜமௌலி சார். ராஜமௌலியா? நாசமௌலி. எக்ஸ்கியூஸ் மீ சார், ராமாயணத்தை எழுதியவர் வால்மீகி. ஆடுறா கைத்தட்டுங்க. ஜிகேலாம் எங்களுக்கு அத்துப்படி சார். சரி சரி, அடுத்தது நெக்ஸ்ட் கொஸ்டின். நம்முடைய தேசிய விலங்கு எது? நீங்களா சார்? சார் சிங்கப்புலி சார். சிங்கப்புலியா? அவரு சினிமா டைரக்டர்ல. சார், தேசிய விலங்கு புலி சார். சூப்பரையா சூப்பரையா. சார், நாங்க தப்பா சொன்னாலும் சொந்தமா யோசிச்சு சொல்றோம் சார். அவனுங்க பாருங்க சார், செல் எடுத்து பார்த்து பார்த்து சொல்லிடுறாங்க சார். போன் எடுத்து பார்த்துக்கிறாங்களா? டேய், போன் என்ன? எல்லாரும் போன் என்கிட்ட கொடுங்க. சரி, கம் டு த பாயிண்ட். ஸ்கூலுக்கு செல்போன் கொண்டு வர்றது தவறு. அதுவும் வகுப்பறையிலே செல்போன் யூஸ் பண்ணுவது அதை விட பெரிய தவறு. நீங்க வகுப்பறையில் 2 குரூப்பா சண்டை போடுவதும், ஒருத்தரை ஒருத்தரை கேலி செய்வதும், தேவையில்லாத வார்த்தைகளை சொல்லி அடித்துக் கொள்வதும் அதை விட மிகப்பெரிய தவறுப்பா. ஓகே, நான் உங்களை அனைவரும் மன்னிச்சு விட்டுறேன். இனிமேல் இது போன்ற தவறுகள் செய்யாமல் நல்ல பிள்ளைகளாக நல்ல முறையில் வாழ்க்கையில் முன்னேற படியுங்கள். பிறர் உங்கள் வாழ்க்கையை வாசிக்கும்படி படியுங்கள். ஆடுங்கள், பாடுங்கள், படிப்பை மட்டும் விட்டு விடாதீர்கள். உங்களை சந்தோஷப்படுத்திட உங்களோடு சேர்ந்து நானும் நடனம் ஆடப் போறேன்.